பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆபக்கூக் என்பது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல தீர்க்க தரிசனத்தை குறித்தும் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்தும் தேவன் ஆபக்கூக் என்ற அந்த தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாய் குறித்த காலத்துல தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் என்பது தேவ திட்டம். ஒருவேளை இந்த வருடத்தின் துவக்கத்துல உங்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் கொடுத்திருக்கலாம். நீங்க சபைகளுக்கு போகும் பொழுதோ, கூட்டங்களுக்கு போகும் பொழுதோ தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் ஒரு தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது நடக்கவே இல்லையே, இதுவரை நிறைவேறவில்லையே, என் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் அப்படித்தானே இருக்கு, என் வாழ்க்கை மாறலையே, திருமணம் நடக்கலையே, வேலை கிடைக்கலையே, வெளிநாடு போலையே, இப்படின்னு அநேக கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த வருஷமும் முடிய போகுது, தேவன் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும் என்று எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. நிச்சயமா என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். அது பொய் சொல்லாதுன்னு வேதம் சொல்லும் பொழுது உங்கள் மீது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தன்னம்பிக்கையை பாருங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் பொய் சொல்லவே சொல்லாது, அது நிறைவேறும், அதற்கு காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அருமை சகோதரனே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை, இந்த வருஷத்தின் முடிவுக்கு வந்துட்டோம், என்னவாகுமோ என்று நினைத்து கொண்டிருக்கலாம். காத்திரு என்று தேவன் சொல்றாரு. தேவன் சொன்னால் செய்ய தாமதிப்பதில்லை, தேவன் சொன்னால் செய்யாமல் விடுபவரும் இல்லை. தேவன் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நிச்சயமாய் வரும், காத்திருங்கள். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சான். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஒன் காட் தமிழ். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வார்த்தைகளை தொடர்ந்து ஒவ்வொரு காலையிலும் பெற்றுக்கொள்ளுங்க. தேவனோடு நடப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.